18 தர்பார் வந்துட்டாயா. வணக்கம். வீட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்களே, பெரியவர்களே, இளஞ்சிங்கங்களே, சிங்கிகளே, தம்பிகளே, தங்கங்களே, நம்ம தர்பாருக்குள்ள இப்ப மலமலன்னு போறோம். ஏகப்பட்ட விஷயம் உங்களுக்காக காத்துக்கிட்டு கிடக்கு. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போவோம். சீனு சில நேரங்கள்ல ஏன் வேப்ப மரத்துல இருந்து பால் வடிது, பிள்ளையாரு பாலை குடிக்காருன்னு அப்படி எப்படி வரும். அப்படித்தான் வாழை மரத்துல என் மேல காற்று தொங்குற வாழைத்தாரு பதிலா தண்டுல காக்கை மாதிரி வந்திருக்கு, பூ வந்திருக்கு. மக்கள் எல்லாம் பக்தியில ஐயா அந்த ஆண்டவரே தண்டு வழியா வந்து நமக்கெல்லாம் அருள் பாலிக்கிறாருன்னு சொல்லி நாகப்பட்டினம் ஏரியாவில் நர்த்தனம் ஆடிவிட்டாங்க. கென்யால வாருங்க, இந்த விறகு எடுத்து ஊதி புகைய கண்ணெல்லாம் எரிஞ்சு இருமல் வந்து அப்படின்னு சொல்றதெல்லாம் பார்த்துட்டு இது நல்லா இல்லையே, இந்த சூரியன் சும்மா கிடக்கு, கொதன்னு வெப்பத்தை கொட்டுது, அதை வச்சு சமைச்சா என்னன்னு செஞ்சு காட்டி நம்மளை பெப்பரை பேன பார்க்க விட்டாள்டா. இப்ப நாம கவுண்டருக்குள்ள போறோமா. நம்ம திருச்சி சிவாயா இருக்கார்ல, அவர் டெல்லியில மைக்க கப்புன்னு 2 கையிலும் பிடிச்ச மனுஷன். நாங்க தொகுதி மறுவரையறை பத்தி பேசிக்கிட்டே இருக்கோம். நீங்க கிணத்துல ஓட்ட கல்லு மாதிரி சம்முன்னு செவனேன்னு கிடக்கிய, ஆனா ஏதோ உள்குத்து வேலையை பண்ணிக்கிட்டே இருக்கிய. அது என்னன்னு தெரியல. எங்களுடைய தொகுதியை குறைக்க பார்க்க என்னமோன்னு டவுட்டு எங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. நீங்க எதா இருந்தாலும் வாயை திறந்து பேசுங்கன்னு சொல்லாம சொல்லியிருக்காரு. 2026 ஆண்டு தொகுதி மறுசீரமைப்பு அமைக்கப்படும் என்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. அப்படி ஒருவேளை அது அரசியல் சட்டத்தின்படி மக்கள் தொகையின் கணக்கெடுப்பில் நடத்தப்படுமேயானால் தென் மாநிலங்கள் மிக கடுமையாக பாதிக்கப்படும். உதாரணத்திற்கு தமிழ்நாட்டிலே 39 இடங்கள் என்பது 31ஆகவும், கேரளாவிலே 20 என்பது 12ஆகவும் குறைகிற அதே நேரத்தில் வடக்கே உத்தரப்பிரதேசம், பீகார், ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களுக்கு மிக அதிக அளவில் எண்ணி பார்க்க முடியாத அளவிற்கு அவர்களுடைய எண்ணிக்கை நாடாளுமன்றத்தில் பிரதிநிதித்துவம் கூடும். ஒரு முக்கியமான பிரச்சனை குறித்து விரிவான அளவில் விவாதம் நடத்துகிற போதுதான் அதனுடைய கனபரிமாணங்கள் தெரியும். இரண்டாவதாக அரசாங்கம் அதற்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் பதில் சொல்வார்கள். ஆக எங்களை பொறுத்தவரை ஆளுகின்ற பாரதிய ஜனதா பாதிக்கப்படாது என்று பெயரளவில் எங்கோ சொல்லிவிட்டு போகிறார்களே தவிர, நாடாளுமன்றத்தில் அல்லது அனைத்து கட்சி தலைவர்களுடைய கூட்டங்களை கூட்டி யாருக்கும் எந்த மாநிலத்திற்கும் பாதிப்பு வராது என்பதை விளக்கமாக சொல்கின்ற கடமையை அவர்கள் செய்ய தவறுகின்ற காரணத்தினால் நாங்கள் இந்த முறையை நாடுகின்றோம். குறுகிய கால விவாதம் நடைபெறும் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறோம். அடுத்து ஒரு அக்கா அப்படியே அங்கலாய்க்காக தொகுதி மறுவரையர்னு நாங்க எங்கேயாவது சொன்னோமா? நீங்க ஏன் நாங்க சொன்னோம் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க? இது நியாயமா, அடுக்குமா? உங்களுக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு அக்கா லேசா பொங்கிட்டாங்கல்ல வானதி அக்கா. தொகுதி மறுவரையறை என்பது தெளிவாக மத்திய உள்துறை அமைச்சர் கூறியிருந்தார். அந்த மாதிரி எந்த ஒரு திட்டங்களையும் அரசு முன்வைக்கவில்லை. இன்னைக்கு வரைக்கும் தொகுதி மறுவரையறை குறித்து மத்திய அரசு எதுவுமே தெரிவிக்காத சூழ்நிலையில் அவர்களுடைய கற்பனையை வைத்துக் கொண்டு அவர்களுக்கென்று அவர்களே உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில சிந்தனைகளை வைத்துக் கொண்டு பாராளுமன்றத்தில் எப்படி விவாதம் நடத்த முடியும்? நான் ஆதாரத்தோட கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுக்கிறேன், சட்டப்பேரவையில் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் தொகுதி மறுவரையறை குறித்து இதுவரைக்கும் மத்திய அரசு எந்தவித அறிவிப்பு வெளியிடல. அதற்கான ஒரு வார்த்தை கூட மத்திய அரசு பேசாதப்போ அது குறித்து எப்படி பாராளுமன்றத்தில் விவாதிப்பாங்க? எம்எல்ஏ எழிலன் இருக்கார்ல, மருத்துவர் எழிலன், அவங்க வந்தாங்க. இங்க இருங்க, வருமுன் காப்பது தானே சிறந்தது. வர்றதுக்கு முன்னாடியே தான் நாங்க சொல்றோம், வந்ததுக்கு அப்புறம் சொல்ல முடியாதுல்ல. ஏன் நீங்க நாங்க சொல்லக்கூடாதுன்னே சொல்லிட்டே இருக்கீங்களா? நாங்க எதுவுமே உங்கள்கிட்ட சொல்லவே கூடாதா அப்படின்னு அவரும் லேசா கொஞ்சம் கோவப்பட்டிருக்காரு. இந்த தொகுதி சீரமைப்பு எப்படி பண்ண போறீங்க என்ற கேள்வி நியாயமான கேள்வி. 2026 மக்கள் தொகை கணக்கெடுப்புக்காக 2025 தான் குரல் எழுப்ப முடியும்.
அதனால வந்து இந்த குரல் எழுப்பது ஒரு நியாயமான குரல் எழுப்பது வந்துட்டு தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து கட்சிகள் மட்டும் இல்ல, இப்ப வந்து நம்ம வந்து தமிழ்நாட்டில் அப்பாற்பட்டு பிற மாநிலங்களில் உள்ள அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் இதை கோடிட்டு காட்டியிருக்காங்க. நம்ம செல்லூர் ஐயாவுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. எங்க இருக்க எல்லாரும் எதுக்கு நீங்க என்ன தெருமக்கோளுங்கிய ஏதோ ஒண்ணு கிடக்க ஒண்ணு செஞ்சுட்டா பரவாயில்ல, முடிஞ்சு வச்சா அது அன்னைக்கு போச்சு. அப்படியே இன்னும் அதையே சொல்லிக்கிட்டு இருப்பீடான்னு ஐயா லேசா மதுரை வாடையிலேயே கோபத்தில் இருக்கார். அவர் நன்னயமாக இல்லை. ஆசிரியர் ஒரு ஆசிரியராக இருந்தவர். எங்களை போன்ற கடைசி பெஞ்சு நான் தான் கடைசி பெஞ்சு மாணவர்களுக்கு அவர் வந்து உதவியணும், இல்லைன்னா உபத்திரம் கூட கொடுக்காம இருக்கலாம். அதுவும் செய்யலை. இன்னும் என்ன தெருமாக்குள்னு ஓட்டுறாங்க. எங்க இன்னைக்கு அமைச்சர்கள்லாம் ஒரு திட்டத்தை அதிகாரி சொல்றாங்கன்னு போய் பார்க்கறாங்க. அது மாதிரி எங்க மாவட்ட ஆட்சித்தலைவர், எங்க முதன்மை பொறியாளர் எங்களை அழைத்துட்டு போறாங்க. அது அன்னைக்கு மக்களுடைய பிரச்சனைக்காக நான் போய் கலந்துருக்கேன். அதுக்கு என்னங்க அந்த கோபத்தோடைய ஐயா இன்னொரு விஷயத்தை கேட்டாரு. ஏங்க எல்லாத்துக்கும் வரி வரியா போடுதீட, நடந்தா வரி, உக்காந்தா வரி, சொத்து வரி, சொக வரி, அந்த வரி, இந்த வரிங்க, நாளைக்கு மனுஷங்க நடந்தாலும் வரி போடுவீடா அப்படின்னு அண்ணன் லேசா ஒரு கோபத்திலையும் குதறக்கமா ஒரு கேள்வியை கேட்டு விட்டார்லாம். ஆட்சி எது வந்ததுல இருந்து பாத்தீங்கன்னா எது செஞ்சாங்களோ சரியில்லையோ வரி மேல் வரி விதித்திருக்காங்க. வரி குதிரைக்கு இருக்கிற வரியை காட்டிலும் மேல மக்களுக்கு வரி போட்டுருங்க. இதை காட்டிலும் மயிலா ஜீவன், நாய், பூனை, பறவை, மாடு, பன்றி, இதுக்கெல்லாம் வரி போட்டிருக்கு. இது மாதிரி போட்ட அரசை பார்த்துருக்குமா? நாடோடி மன்றம் படத்தில் எங்க தலைவர் நடந்து வரும்போது வரி கேட்பாங்க, சாலை வரின்னு. இன்னைக்கு நடக்கிறதுக்கு தான் இந்த ஆட்சி வரி போடுறன்னு புள்ளிய நடக்கிறது கூட வரி போட்டுருவாங்க. நீ இந்த ஆட்சியில் அந்த மாதிரி நிலைமை இருக்கிறது. அடுத்து நம்ம அந்நியார் ஒரு விஷயத்தை சொன்னாங்க. அதாவது திமுக உடைய திட்டங்களை நாங்க வரவேற்கிறோம், ஏன்னா நாங்க தேர்தல் அறிக்கையில சொன்னோம்ல, அத மாதிரி ஏகப்பட்ட விஷயம் உள்ள இருக்கு, அதனால வரவேற்கிறோம். நாங்க அதிமுக கூட்டணியில இருந்தாலும் மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மன உண்டுன்னு தெரிஞ்ச ஆள்கள் தான் நாங்க, அதனால வரவேற்கிறோம். என்ன தப்புன்னு கேட்டாக வாருங்க ஒரு கேள்வி. நல்லா நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கணும். 2006 எங்களுடைய தேர்தல் அறிக்கை புத்தகம் உங்களுக்கு காமிக்கிறதுக்கு தான் இதை கொண்டு வந்து இங்க வச்சிருக்கேன். 2006 சற்றேறக்குரிய 19 வருஷம் ஆச்சு இந்த முதல் தேர்தல் அறிக்கை. இதுல நிறைய விஷயங்களை இந்த முறை பட்ஜெட்ல தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. அதற்காக தேமுதிக சார்பாக நாங்க வந்து இந்த பட்ஜெட்டை வரவேற்கிறோம் அப்படின்னு நான் சொன்னேன். இந்த செய்தியாளர்கள் வந்த உடனே மைக்கை நீட்டிக்கிட்டே நீங்க இந்த கூட்டணியில இருக்க போறீங்களா, அந்த கூட்டணியில இருக்க போறீங்களா, எப்ப கூட்டணி பத்தி சொல்ல போறீங்கன்னு ஏன் இப்படி கூட்டணியிலேயே கிடைக்கிய? அடுத்த வருஷம் இதே நாள், இதே கிழமை, இதே தேதியில உங்களுக்கு சொல்றேன் போங்க அப்படின்னு எல்லாரும் அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. இன்னும் ஒரு வருஷம் இருக்குது, அது இன்னைக்கே நான் சொல்லிட முடியாது. இன்னும் அடுத்த பிறந்த நாள் வரப்போகுது, அடுத்த மார்ச் 18. அன்னைக்கு இந்த கேள்வியை நீங்க கேட்டீங்கன்னா அதற்கான தெளிவான பதில் நான் சொல்றேன். சரி, 234 தொகுதிகளிலும் நாங்கள் அங்கம் வகிக்கும் கூட்டணி வெற்றி பெறும், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதனால நீங்க வந்து அதை வந்து இட்டு கட்டி அதை ஏதாவது ட்விஸ்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அந்த குழப்பத்திற்கெல்லாம் நாங்க இல்லை, நாங்க தெளிவா இருக்கோம். அடுத்து நம்ம டிடிவி ஐயா இருக்கார்ல, அவர் ஒரு தீர்க்கதரிசின்னு நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கோம். இப்ப நாமளே பார்க்க போறோம்ல, என்னன்னா ஐயா ஆளுக்கு 1000 பிரச்சனைகளுக்கு அதெல்லாம் தூக்கி தூர ஓரமா வையுங்க. நம்ம செங்கோட்டையன் என்ன இருக்கார்ல, அவர் நல்லவர், வல்லவர், நாளும் தெரிஞ்சவர், பண்பாளர், பதவிக்கு ஆசைப்படாதவர் அப்படின்னு அவரை பத்தி லேசா புகழ்ந்திருக்காரு. எதுக்குன்னு தெரியலையே. செங்கோட்டையன் அவர்கள் ஒன்றும் சாதாரணமாக ஒரு பிரச்சனை பண்ணக்கூடிய நபர் இல்லை. அவர் எப்பயுமே கட்சிக்கு ரொம்ப சப்மிசிவாக தான் இருப்பார். அந்த அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தில் அது அம்மா அவர்களின் படமோ தலைவர் அவர்களின் படமோ இல்லாமல் அந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டது, அதனுடைய விளம்பரங்களும் அதனுடைய பத்திரிகையிலே இருந்ததை அவர் சுட்டி காட்டியிருக்காரு. அதையெல்லாம் அதில் அம்மாவின் படமும் தலைவர் படமும் புறக்கணித்து விட்டு அந்த நிகழ்ச்சியில் பழனிசாமி கலந்துக்கிட்டது அம்மாவின் தொண்டர்கள் மாத்திரமல்ல மக்களையுமே முகம் சுளிக்க வைத்த ஒரு நிகழ்வு. இந்த ராமநாதத்துல ஒரு பள்ளிக்கூடத்தில் கழிவறையை கட்டியிருக்காங்க, நல்லா பளபளன்னு இருக்கு. உள்ளக்காடுகள்லாம் புது கழிவறையில பயன்படுத்த போறோம்னு ஆசையா இருந்தா ஒருத்த உள்ள ஓப்படாது, எல்லாம் ஓடி பார்த்த பக்கம் சொல்லி பூட்டி விட்டாங்க. என்னன்னா திறப்பு விழாவுக்கு தேதி குறிக்கிற ஆள் வரலன்னு சொல்லி பூட்டி வச்சிருக்காங்க. ஏங்க பள்ளிக்கூடத்துக்காரர்களே, இந்த கழிப்பறையை திறந்து விட்டா புள்ளக்காடுக கொஞ்சம் சௌரியமா இருக்கும்டா.
கோயம்புத்தூர்ல ஒரு ஆட்டோ வருது. வந்த வேகத்துல அது என்ன சேட்டை பண்ணிச்சுன்னு தெரியல, மத்த வண்டிகள்லாம் கவுந்து கிடக்க, இது ஓரமா போய் ஒதுங்கி நின்று அது ஒரு பக்கம் நிக்க. என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு டிரைவர்மார்கள் விதிக்கு போயிட்டாங்க. பாருங்க, கேரளாவில் ஒரு ஐயா பைக்கில் டர்ன்னு வந்திருக்கார். இந்த பக்கம் சீப்பு வந்திருக்கு. ரெண்டு பேரும் நேருக்கு நேரம் டமேர் மோதி இருக்காவ. ஐயா இந்த பக்கம் சீப்பு வருதுன்னு தெரியுதுல, நீங்களாவது வண்டி நிப்பாட்டிருக்கலாம். ஐயா சீப்புக்காரர், நீங்களாவது வண்டி வருதுன்னு இவங்களும் நிப்பாட்டிருக்கலாம். மோதி கடைசியில் உசுர்லாயா போச்சு. நல்ல தடி ஓட்டுருவான் போல் இருக்கு. சரன்னு போய் ஒரு பாம்பு எடுத்து கழுத்தில் ஓட்டு, நான் தான் கைலாயத்தில் இருந்திருக்கும் சிவன் அப்படின்னு கையை தூக்கியிருக்கான். இந்த பாம்பு கடுப்பாகி இந்த வர்றேன்னு சொல்லி சதக்குன்னு கழுத்தில் 2 ஓடு ஓட்டுருச்சு. இவர் மட்டமல்லாக்க வான்னு வாய பொழந்துட்டார். அவ்வளோதான். எதை எடுத்து எங்கே விடணும்னு தெரியவே மாட்டேங்க இவங்களுக்கு. இந்த உணவு பட்டியலில் பரோட்டா தனி இடத்தை பிடிச்சிருக்குல்ல. இந்த பரோட்டாவில் அப்படி என்னையா இருக்கு? ஆனால் டாக்டர்மாரெல்லாம் பரோட்டா சாப்பிடாதீங்க, அது இதயத்துக்கு நல்லது இல்லை அப்படின்னு சொல்லுதாவே. ஆனால் பொரிச்ச பரோட்டா, கொத்து பரோட்டா, வீச்சு பரோட்டா, முட்டை வீச்சுன்னு அடிச்சு உள்ள தள்ளுறீங்களே, என்ன விஷயம்னு கேட்டோம். பரோட்டாங்கிறது ஒரு பிடிக்கும், அவ்வளோதான். சால்னா நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பிடுவாங்க. வேற வழி இல்லாமல் சாப்பிட வேண்டியது. எனக்கு பிடிக்கின்றதானே சாப்பிட்றேன். கையில் இருக்க பைசா சாப்பிட ருசியாக இருக்கு. ஒரு 2 ரொட்டி 3 ரொட்டியில் வேலை முடியுது. பரோட்டா வந்து அது எலிஜிபிள் டு எல்லா பர்சன்ஸ். காலையில் 11 மணிக்கு நான் சாப்பிட்ணுன்னு நினச்சா 11 மணிக்கு கிடைக்கும். சாயந்தரம் நான் 3 மணி 4 மணிக்கு சாப்பிட்றோம் கிடைக்கும். நைட்டு 11 மணி 2 மணிக்கு போனாலும் கிடைச்சி. பரோட்டா சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு 12 ஹவர்ஸ் ஆனாலும் வந்து மறுபடியும் ஃபுட் இன்டேக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதில் ஒன்றுமே கிடையாதுன்னு தெரிஞ்சுமே அந்த சுவை, அந்த பரோட்டா பார்த்தோன்னே ஒரு விருப்பம் வந்துடுது. பரோட்டா சாப்பிட்டா வேலை பார்க்கணும், குனிஞ்சு நிமிந்து வேலை பார்த்துட்டுன்னா சரியாயிடும். இல்லையா படுத்து தூங்கிட்டு பரோட்டா சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக்கு எல்லாம் அடப்பு, கொழுப்பு சத்துலாம் கூடிரும். மக்கள் விரும்புகிறாங்க எதை அப்படிங்கிறத காட்டிலும் அது உடம்புக்கு நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத நம்ம ஆராய்ச்சி எடுத்துக்கிறதுங்கிறது உடலுக்கும் குடலுக்கும் நல்லது. வெளியில் சாப்பிடும் போது அர்ஜென்ட்டுக்கு டக்குன்னு போன உடனே பரோட்டா தான் கிடைக்குது. பரோட்டா டேஸ்ட்டாக இருக்குங்கிறதுனால அதை புரிஞ்சிக்காமல் எல்லாரும் அதை விரும்பி சாப்பிட்றாங்க. அதனால பல பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு அந்த டேஸ்ட்டு பிடிச்சிருக்கு, அதுதான் உண்மை. ஆனால் எனக்கு என்னமோ அது படல, சரியாக படலை. அது கேடு தானே, உடம்புக்கு கேடு தானே, அதனால சாப்பிடுவேன். ஃபாஸ்ட் ஃபுட்டு வந்ததுலேருந்து கண்டிப்பாக எதுவுமே ஒழுங்காகவே சாப்பிட்றதில்ல. ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றோம். முன்னெல்லாம் அந்த பழைய சாதம் இதெல்லாம் சாப்பிடுவோம். அது வந்து இயற்கையாகவே அதில் எல்லாமே நமக்கு கிடச்சிருது. இப்போ இந்த ஃபாஸ்ட் ஃபுட்னால எந்த யூஸுமே கிடையாது. அடுத்து நாம சொர்க்கத்துக்குள்ள போறோம். இந்த சொர்க்கமே தேர் வர்றதுல இருக்கியான்னு தர்மபுரி பக்கத்துல காட்டுதாவே. அடுத்து பாருங்க, சொர்க்கம் இந்த பக்கத்தில் இருக்கிற லட்சுமி நரசிம்மர் கோவில் தெலுங்கானால இருக்குதான். எல்லாரும் அங்க போயிருக்காங்க. ஏன்னா உலக அழகி ஒருத்தவங்க அங்க வந்து சாமி இருக்காங்க. எகிப்துல பாருங்க 50,000 பேரை ஒரு இடத்துல கூட்டு வச்சு இப்தார் நோன்பு திறந்தாக. பாருங்க, எட்டி பார்த்தா நமக்கு அந்த நோன்பு கஞ்சி தான் தெரியுது. பாருங்க,
அதிபர் இருக்கார்ல ஷி ஜின்பிங், அவர் அங்குள்ள ஒரு பாரம்பரிய கிராமத்துக்கு போய் கூட்டாஞ்சோறு ஆக்கி அவங்களோட சேர்ந்து ஆடி பாடி சந்தோஷமா இருக்கிற அழகான விஷயத்தை கொடுத்துருக்காங்க பாருங்க. சரி மக்களே, தர்பாரில் பார்த்த எல்லா விஷயங்களும் உங்களை கண்டிப்பாக பிடிச்சிருக்குங்களா? கண்டிப்பாக பிடிச்சதோட அப்படியே போய் படுத்து தூங்க. பிள்ளைக்காடுகளே வழக்கமாக சொல்கிறதான், படிச்சிடணும், பரீட்சை எழுதணும், பாஸ் ஆகணும், நல்ல மார்க் வாங்கணும், அடுத்த கிளாஸுக்கு போயிடணும். ஓகே, அடுத்த தர்பாரில் இன்னும் ஏகப்பட்ட விஷயத்தோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் ஏழில். வணக்கம் மக்களே. 18 தர்பார் வந்துட்டாயா.